இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நஷ்டம் பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினியை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது இங்கே என் அன்பை வந்து சந்தேகப்படுறாங்க. எல்லாமே ஃபேக் பீப்புளாக இருக்காங்க. இவங்க கூட என்னால் வாழ முடியாது. நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்கிட்டேயே வந்து கோவமாக வந்து சொல்கிறாங்க. உடனே பிக் பாஸ் ஒரு வார்த்தை பேசலை. இங்கே கதவு இருக்குது, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா கலையரசனும் விஜய பார்வதியும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது திவாகர் மேலே செமையாக வந்து இவங்க கோவத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இனிமேல் நம்ம திவாகர்கிட்ட வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும்டா. இவர் வந்து சும்மா அமைதியாகவே வந்து இருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஸ்பேஸே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் அப்நார்மல். ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு. எதுவுமே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம சொன்னால் கூட வந்து அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ நானே வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட்காக தான் வந்து ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். சரி நாம் ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள், நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால தான் வந்து இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு வம்பிழுத்துட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து நின்றுறாரு. அப்புறம் நம்மளும் எல்லாருமே வந்து கொஷின் பண்ணுறாங்க. எத்தனை நாளுக்கு தான் வந்து நம்ம போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம நிற்க முடியும். ஸோ நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லியே வந்து நிறைய டைம் வந்து வம்பிழுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திவாகர் பற்றி வந்து விஜய் பார்வதியும் கலையரசனும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குடா. இவரை வந்து தனியாக விட்டோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு வழி பண்ணி அவரை வந்து ஒரு மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதனால் அட்லீஸ்ட் நம்ம போகிற வரையுமாவது கூட இருக்கலாம். ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் தான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் பார்வதியும் கலையரசனும் திவாகர் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த சீசன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.